வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் பிரேமலதா அவர்கள், இது என்ன புது பஞ்சாயத்து? ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கப்புறம் போதைப் பொருள் கலாச்சாரம்லாம் பெருகிடுச்சு, வேற என்ன தப்பு சொல்ல முடியும்னு கேட்டாங்க. நேற்று திருப்பரங்குன்ற விஷயத்தில் தீபம் ஏற்றியே தீரும் அப்படிங்கிறாங்க. என்னங்க, திமுக தானே தீபம் ஏற்றாமல் தடுத்தது, கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, உச்சநீதிமன்றம் போனாங்க, ஜிஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்கள் என்னடா இப்படி பேசுகிறீங்க? தெரிஞ்சே பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்களா, ஒன்றும் புரியல. அதாவது என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க கேப்டனுடைய ஆன்மா வந்து பிரேமலதா பூந்து இந்த மாதிரிலாம் பேச வைக்குதுன்ட்டு. மீண்டும் திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பிரேமலதா அவர்கள் எங்கே போனாலும் இந்த பிரச்சனை நடக்கும். நம்ம ஆரம்பத்தில் உங்கள் கூட்டணி சேரும் போதே சொன்னோம், முட்டு சந்துக்கு வேகமாக திமுகவை கொண்டு போகிறதுக்கு கூட்டணி கட்சியே போதும். ஒன்று. அடுத்த விஷயம், பழைய பழனிசாமிலாம் இல்லைங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நான் அடுத்து சிஎம் ஆனால் வேற ஒரு பழனிசாமியை பார்ப்பீங்க. இங்கே செந்தில் பாலாஜி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டு நான் உள்ளே வைப்பேன். அதிகாரிகளே பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பழனிசாமியாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. வேணாம்பா, அவர் பேச வேணாம், கோச்சிக்கிறாரு அவர் அப்படின்னு எல்லாம் அவர் பேரை சொல்லி கத்துறாங்க, பட்ட பேரை சொல்லி கத்துறாங்க. இன்றைக்கி குடும்ப ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க போகிறோங்கிற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் சொல்கிறாரு, தொகுதி மறுவரையில் ஜெயிச்சு விட்டோம், மோடிக்கு முதல் இடியை இறக்கி விட்டோம், பாருங்கள் நாடாளுமன்றத்தில் வந்து மறுசீரமைப்பு தோற்று போச்சு, இது ஒரு பெரிய வெற்றி, இன்றைக்கி வந்து ஆன்மீக கூட்டம் தோற்று போச்சு, கருப்பு படை ஜெயித்து விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். முதலே நம்ம சொன்னோம், நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை கிடைக்கிறது கஷ்டம்தான். நீங்கள் பிஜேபி இதை இப்போ கொண்டு வந்திருக்க வேணாங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம தேர்தல் நடந்துட்டு இருக்குது, இப்போ போய் எதுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா அதிமுகவுக்கு இது சங்கடம் தான். ஏன்னா இது என்ன நல்லது கெட்டதுங்கெல்லாம் தாண்டி இது தேவையில்லாம ஒரு இஷ்யூவாக இப்போ திமுகவுக்கு ஒரு இஷ்யூ கிடைச்சிருச்சுல்ல, மோடி எதுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு 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 இஷ்யூ கிடைச்சது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படலன்னு தான் சொல்கிறோம். அதிமுகவினர் விருப்பப்படல. பார்த்துட்டு இருக்க அதிமுக தொண்டர்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த நேரத்தில் மோடி இதை பண்ணியிருக்கலாமா வேணாமா? இது ஒரு பக்கம். அடுத்து அண்ணாமலை திமுகவில் பொழந்து கட்டுறார். அதாவது கனிமொழி அவர்களை பற்றியும் ராஜா அவர்களை பார்த்தும் பல கேள்விகள், அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அவர் கேட்ட கேள்விகள் வந்து இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அதுவும் பெரிய வைரல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் யார்ட்டையும் சொல்லாமல் டக்குன்னு வந்து பெரம்பூர் போகிறாரு, அங்கே போய் கோலம்லாம் போடுறாரு. அப்போ விஜய் இன்னொரு 3 நாளில் என்ன பண்ணுவார்? ஏன்னா திடீர்னு பல காரியம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வீடியோ ஏதாவது கடைசி நேரத்தில் போட போகிறாரா, என்ன நடக்க போகுது? அப்போ நேற்று விஜய் அவர்கள் பெரம்பூர் போனது சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில் எழுந்து வாக்கிங் போகிறோன்ட்டு கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முதலமைச்சர் போகும்போது மட்டும் வாக்கிங் போகிறாரு, பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, விஜய் ஏன் போகலன்னு கேட்டிங்களா, போனார்னா அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். கடைசி நாள் வாக்கிங் போனால் எப்படி இருக்கும்? இன்னொரு பக்கம் பெரம்பூரில் வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்றா சேர்ந்து பேரணி போகிறாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது கெஞ்சி ராகுலை கூட்டவர்கள்னு நினச்சாரு. ராகுலுக்கு விருப்பம் இல்லை, இல்லைனா வந்திருப்பார் இந்நேரம். போன எம்பி தேர்தல், அதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை தேர்தல், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் இந்நேரம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்திருக்கணும், வரல. அப்போ கெஞ்சி கூத்தாடி, ஐயா தயவுசெய்து தூத்துக்குடிக்கு தான் பிளானா ஃபஸ்ட்டு, ஐயா வேணாம் ஐயா தயவுசெய்து பெரம்பூருக்கு வந்துருங்க, ஏன்னா பெரம்பூரில் விஜய் நிற்கிறார். அந்த பெரம்பூரில் கூட்டத்தை போட்டு அந்த பெரம்பூரில் ராகுலும் ஸ்டாலினும் நடந்து வந்தால் அது ஓரளவுக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும்னு ஸ்டாலின் நினைக்கிறார். ஸ்டாலினுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். என்னம்னா நல்ல ஸ்கெட்சு தான், ஆனால் வந்து பழம் உழுவுதா இல்லையா நமக்கு தெரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரு வேளை அங்கே பெரம்பூரில் வாக்கிங் போனாங்கன்னா அது இம்பேக்டை ஏற்படுத்துமா? விஜய் தோல்வி அடைவாரா, ஜெயிப்பாரா? ஏன்னா ராகுல் காந்தி அங்கே தான் பெட்டர் மாஸ் லைட்டே வேணுங்கிற மாதிரி அங்கே தான் நடக்கணும்னு கூப்பிட்டு வராங்க. இதுக்கு ராகுல் காந்தி மனசு இருக்குதோ இல்லையோ எல்லாம் கெஞ்சுவாங்கல்ல. இன்றைக்கி ராகுல் காந்திக்கு ஸ்டாலினுடைய ஆதரவு தேவை. ஏன்னா மறு சீரமைப்பில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. திமுகவுக்கு ஒரு சின்ன லக்கு இருக்குது பொழுது, இல்லைனா இந்த பிரச்சனைலாம் இல்லைன்னா ராகுல் காந்தி வரவே மாட்டார், பெரம்பூருக்கு வருவார் அவர். ஏன்னா இவங்களுக்கு அவங்க தெய்வ தேவை, அவங்களுக்கு இவங்க தெய்வ தேவை சென்ட்ரலில். அப்போ ராகுல் காந்தி பெரம்பூருக்கு வராரு. பெரம்பூருக்கு ராகுல் காந்தி வந்தது ஒரு முக்கிய செய்தி தான். அடுத்து செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட அம்மன் மெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மெஸ்ஸு, சக்தி மெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர்னு ஒரு ஒப்பந்ததாரர், இவங்க வீட்டிலலாம் ரைடு. ஏற்கனவே மாநிலம் முழுக்க திமுகவுக்கு வேண்டியப்பட்டவங்க வீட்டிலலாம் ரைடு நடந்துட்டு இருக்குது. இது இன்னும் 2-3 நாள் ஆகுது. 2-3 நாளில் இன்னும் அதிகமாச்சுன்னா அது வந்து திமுகவுக்கு ஒரு சிக்கல் தான். என்னதான் செந்தில் பாலாஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வந்து ஒரு தகவலின் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவருக்கும் உள்ளே வந்து ஒரு பதட்டம் இருக்கிறது தெரியுது.
ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறது டஃப்பாக தான் இருக்குது, சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி தோத்தாலும் தோற்றுருவார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட். நிறைய பேர் வேணால் சொல்லலாம், அப்படியே ஜெயித்தாலும் 1000-500 ஓட்டில் தான், ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் வரக்கூடிய செய்திகள் வருது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல பிரேமலதா அவர்கள் வந்து உண்மையிலே சொல்கிறோம், திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க, திமுக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலே பிரேமலதா அவர்களை பாராட்டணும். ஏன்னா கூட்டணியில் இல்லாமல் எல்லாரும் இவர் நம்ம ஸ்டாலினை திட்டுவாங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஸ்டாலினை காலை வாடுறது பார்த்தீங்கன்னா முதல்ல ராகுல் காந்தி பண்ணிட்டு இருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவார், மாணிக்கம் தாக்கூர் பேசுவார், ஜோதிமணி பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. திமுக ஆட்சியில் வந்து நிதி சரியில்லை, யார் பிரவீன் சக்கரவர்த்தி, திமுக ஆட்சி இன்னும் சரியில்லைங்க, மாணிக்கம் தாக்கூர் நாங்களாம் அடிமை இல்லைங்க பேசுனாங்களா. ஜோதிமணி வேட்பாளர் தேர்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டருக்கும் முத்திரையருக்கும் இடமே கொடுக்கலன்ட்டாங்க, போச்சு. ஸ்டாலினுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அது கூட்டணி வச்சுக்கிட்டு உள்ளே இருந்தே ஊமை குத்துறாங்களே, என்ன பண்ணுறது. ஐயா ராகுல் காந்தி தயவுசெய்து முகத்தையாவது காட்டுங்க. அவர் வரவே மாட்டுறார். ஸ்டாலின் தமிழ்நாடுனா நோ அப்படிங்கிறாராம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, கெஞ்சி கேட்டும் முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரேமலதா அவர்களுடைய பேச்சு, ஸ்டாலின் ஆட்சிக்கால வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை விட வேறு என்னங்கணும் அப்படி கேட்டாங்க பாருங்க. அந்நியார் கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் எல்லாம் பிரச்சாரத்தில் இதுதான் சூப்பராக பேசிட்டாங்க அந்நியார் அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய தேமுதிக வேட்பாளர் இருக்காங்களாம் திணறிட்டு இருக்காங்களாம். விஜய் பிரபாகர்லாம் தலையில் அடிச்சுக்கிறாங்க, என்னம்மா அது தேவையெல்லாம் பேசி ஏன் தொகுதிக்கு பிரச்சனை வந்துடும், திமுககாரங்க வேலை செய்ய மாட்டாங்க, எப்படி வேலை செய்வாங்க, எங்கள் கட்சியை பற்றி சொல்கிறீங்களா நீங்கள். சிஎம்ஏ சொன்னாலும் வேலை பார்க்க மாட்டாங்க, ஏற்கனவே வேலை பார்க்க மாட்டாங்க, இனிமேல் அவ்வளோதான் முடிச்சு கதை. அப்போ வந்து விஜய் பிரபாகரனும் அவுட்டு, அந்த அம்மா நிற்கிறாங்கல்ல பிரேமலதா அவங்களும் அவுட்டு தான் பொழுது. நேற்று போய் திடீர்னு போயிட்டு திருப்பரங்குன்றம் அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. இனிமேல் திமுக வேட்பாளர்கள் சொல்லிடுவாங்க பொழுது, தயவுசெய்து பிரேமலதா அவங்க பிரச்சாரத்துக்கு வராதிங்கம்மா, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், உங்கள் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க பொழுது. நேற்று போய் என்ன சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏற்றியே தீரும் அப்படிங்கிறாங்க. என்னங்க அது தீபம் ஏற்றக்கூடாதுன்ட்டு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், போலீஸு, ஜிஆர் சுவாமிநாதனை மாற்றணும், இப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனை எடுத்து தமிழ்நாடு வந்து காவியமயமாக்க நாங்கள் விடமாட்டோம்னு ஸ்டாலின் எவ்வளவோ பில்டப்லாம் கொடுத்து வச்சுருந்தாரு. பொசுக்குன்னு வந்துட்டு இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது தீபம் ஏற்றுவோன்னு பிஜேபிக்காரங்களுக்கு பார்த்தீங்களா கூட்டணி கட்சியே சொல்லுது நியாயத்தை. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார், ஸ்டாலின் என்னங்க சொல்லுவார், திமுகவில் இருக்க யாராவது பதில் சொல்ல முடியுமா. என்னங்க அவங்க ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரமும் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பிரேமலதா மேடையில் சொல்கிறாங்களேன்னா ஆமாம் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா, மாட்டினாங்களா. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுன்னு சொல்கிறாங்களே, என்ன பேசுவீங்க. அங்கே ராஜன் செல்லப்பா பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டார். இவங்க இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணால் திமுக முடிச்சு, ஏற்கனவே முட்டு சந்து, மறுபடியும் பிரேமலதா முட்டு சந்து. இப்போ ஸ்டாலின் பேசுனதா வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு செயற்கையாக, ஏம்மா உங்களை கூப்பிட்டு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா கொடுத்ததுக்கும் எனக்கு நல்லா கொடுத்துட்டீங்க, தயவுசெய்து இனிமேல் கொஞ்சம் பிரச்சாரமே நீங்கள் பண்ண வேணாமான்னு ஸ்டாலின் கையெடுத்து கும்பிட்றக்கூடிய அது வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. இது ஃபஸ்ட்டு. அடுத்த மேட்ரு, இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மறுவரையறையில் ஜெயித்து விட்டோம், நாடாளுமன்றத்தில் முதல் வெற்றி, மோடியை தோக்கடிச்சிட்டோம், அடுத்து பாருங்கள் தேர்தலையும் மோடியை தோற்கடிச்சு நம்ம யாருன்னு நிரூபிப்போம் அப்படின்னு பெரிய சவால் விட்டுருக்காரு. மக்களுக்கு ஒன்றே ஒன்று புரியல, என்னென்னா ஐயா மேலே பிஜேபி நீங்கள் திட்டுறீங்க, உங்களையும் பிஜேபி திட்டுது, தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடக்குதுன்னு சொல்லுது. மக்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, அது எப்படிங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணுறாங்க ஜார்க்கண்டில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, கவிதா, சஞ்சய் ரகவத், இப்படி ஊரில் இருக்கவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபியை மோசமாக திட்டுவீங்க, அவங்க உங்களை அதை விட மோசமாக திட்டுவாங்க. 2 பேரும் ஒரு ஹாபி மாதிரி போய், ஆனால் உங்கள் மேலே ஒரு கையே வைக்க மாட்டாங்க. என்ன காரணம் பார்த்துட்டு இருக்க பிஜேபி நேரம் சொல்லுங்களேன், என்ன காரணம். அதிமுகவினருக்கு அவ்வளோ கோவம் இருக்குதா இல்லையா, பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள். பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஏன் இன்னும் திமுகவை தொடர, தலைவர் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடாத குறை, சும்மா அதிகாரிகளை மாற்றிருக்கீங்க, ஆனால் இன்னும் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, உண்டா இல்லையா. அப்போ என்ன உங்களுக்குள்ள என்ன டீலிங் இல்லை, அந்த அளவுக்கு வந்து மேலே போய் இவர் வந்து உங்கள்கிட்ட பேச்சு திறமையா ஸ்டாலின் போயிட்டு எங்களை தமிழ்நாட்டை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிங்க, ஸ்டாலின் இருக்க வரைக்கும் நடக்காதுன்னு சொன்ன உடனே மோடி பயந்துட்டாரா, இனிமேல் புரியல. உங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன பக்கா. ஆனால் உண்மையிலே
இப்போ சில பேர் நான் சொல்லும்போது என்னங்க நீங்கள் திருட்டெல்லாம் பாராட்டுறீங்க, செந்தில் பாலாஜி நம்ம சொல்லுவோம் சார், செந்தில் பாலாஜி 1000 இருந்தாலும் அவருடைய கிரவுண்ட் ஒர்க்கை பாராட்டலாம் அப்படின்னா என்னங்க அப்படி அவரை போய் திருட்டு பையன் அவர் போய் பாராட்டுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்லாம் போடுறாங்க. நம்ம ஒன்று தான் சொல்லுவோம் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவர் கிரவுண்டில் நல்லா வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத இன்றைக்கி காமன் மேனே ஏற்றுக்கிறாங்க. காமன் மேனே என்ன சொல்கிறாங்க சார், யார் தெரியுங்களா, அவர் சார்ட்ட ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணிங்கன்னா, அதாவது ஃபார்மாலிட்டிலாம் பண்ணிங்கன்னா பக்காவாக முடிச்சு கொடுத்துருவார். அந்த மாதிரி நம்மளே கரப்ட் ஆகிட்டோம். இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறான்னு தான் சொல்லணும், வேதனையோடு தான் சொல்கிறேன். அதையும் இந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறாங்களேங்கிற வேதனை இருக்கா இல்லையா? செந்தில் பாலாஜி நின்னோன்னா என்ன சார் சொல்லணும், கட்சியை சீட் கொடுக்கூடாது சார். செந்தில் பாலாஜி நின்னோம்னா ஐயோ அவர் மேலே 1000 கேஸ் இருக்குதுப்பா, அவரெல்லாம் நிற்க வச்சா தோற்றுருவோம்ப்பா அப்படின்னு ஸ்டாலின் பயப்படுங்க. பயப்படாமல் நிறுத்தி வைக்கிறாரு. சேகர் பாபு பயப்படாமல் நிறுத்தி வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்மள மாதிரி ஆள் தானே காரணம். காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடுறோமா இல்லையா? அப்புறம் நம்மளை பற்றி குறை சொல்லாமல் எப்படி பேச முடியுங்கிறீங்க நீங்கள்? நிறைய பேர் கோபம் வருது நம்ம சொன்ன உடனே. அதே நாங்கள் திருட்டை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா நம்மளே ஆதரிக்கிறீங்க. பொதுமக்கள் நம்ம ஜெயிக்க வைக்கல. எத்தனை திருடர்கள் இன்றைக்கி இருக்காங்க, பேசுனா நிறைய பேசிட்டே போகலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கும். உங்கள் தொகுதியில் சொல்லுங்கள், எம்எல்ஏ எம்பி எல்லாம் உத்தமர்களா? இப்போ நம்ம துரைமுருகன் சொல்கிறாரு, ₹1 கூட இது வரைக்கும் நான் லஞ்சம் வாங்கினதில்லை அப்படிங்கிறாருங்க. ஸோ அப்படி லஞ்சம் வாங்குறதா இருந்தால் அந்த நெருப்பில் கூச்சிடுவாங்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்காரு? யாரை ஏமாத்துறாங்க இவங்கெல்லாம்? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் சொல்கிறார், நான் துரைமுருகன் நாங்கள்லாம் வந்து பொது வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு சேவையாற்றதாங்க இருக்கோம், நம்மளை காப்பாற்ற தான் இவங்கெல்லாம் இருக்காங்களாம். ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரு. இதையும் கேட்டு அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோமா இல்லையா? 8வது தடவையாக காட்பாடியில் ஜெயிக்கிறார் துரைமுருகன். என்ன வெக்கமா இல்லை இதெல்லாம்? நமக்கு வெக்கத்தை நம்ம பார்க்குறது இல்லையே. அப்புறம் நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு என்னங்க அருகதை இருக்குது? இதனால தானே கோபம் வருது பார்க்கக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கெல்லாம். எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்திட்டு போக முடியும்? செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறத வருத்தத்தோடு தான் பகிர்றோம். அப்புறம் ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். மக்கள் ஓட்டு போடுறாங்க, என்ன பண்ண முடியும்? அப்போ இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இதுதான். ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மறு அறிவிப்பில் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இன்றைக்கி நாட்டு மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்த செய்தி வந்து நம்மளுடைய செந்தில் பாலாஜியோடைய தொடர்புடைய இடங்கள் நேற்று ரைடு. உண்மையிலே ஆடி தான் போயிருக்காங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒன்றுமே அமைதியாக போய் ஜெயிக்கிறது எப்படி இருக்குது, ஒரு பதட்டத்தோடு ஜெயிக்கிறது எப்படி இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன் இங்கே மட்டும் இல்லை, பல ஏரியாவில் கஜானா இருக்குது. அந்த கஜானாவில் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, மிச்ச இடத்துலலாம் கை வச்சுட்டா. தேர்தல் நடுக்கத்தில் 2 நாளைக்கு முன்னாடி மெகா ரைடு தமிழ்நாடு முழுக்க நடக்குதுன்னு வச்சுக்காங்க. திமுக தாங்குமா? நீங்கள் சொல்லலாம் பணம் இல்லைன்னா தாங்காது. இப்போவும் பணம் 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 இருக்க தைரியத்தில் தான் பல விஷயம். இன்னும் 8000 கூப்பன் கொடுத்துட்ருக்கீங்க சார். கோர்ட் சொன்னாலும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம். அதான் சொல்கிறார் ஒருத்தர், சார் டெல்லியில் எப்படி மோடியோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இவர் ஆகிட்டார். இவங்களை மோடி ஆட்சிக்கு விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் போக வேண்டியது தான். இன்னும் அறிவாலயம் அந்த பக்கம் போனாலே கூப்பிட்டு அடிப்பாங்க. திமுக வாழ்கன்னு சொல்லிட்டு போட, கலைஞர் வாழ்க, திமுக கலைஞர் வாழ்கனால ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, இப்படி சொல்லுப்பா. இவர் தான் அடுத்து தாரக மந்திரமே. இனிமேல் வந்து கலைஞர் பேர்லாம் இல்லை, ஸ்டாலின் பேர், உதயநிதி பேர், இன்பநிதி பேர், அவ்வளோதான். படம் எடுக்கிறது, ரியல் எஸ்டேட்டு ஏற்கனவே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் மொத்தம் அவங்க தான். அதெல்லாம் யாரும் நினச்சே பார்க்கக்கூடாது. இவ்வளவு அபாயங்கள் இருக்கிறது. மக்கள் சாதாரணமாக இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நீங்கள் பண்ணது தானே. ஒரு குடும்பம் எல்லா துறையிலும் இருக்கீங்க. வாட்டர் கேன் பிஸ்னஸை கூட விடலையே நீங்கள். யாருமே எந்த தொழிலும் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுங்கிறது என்ன ஒரு சர்வாதிகாரம்? இப்போவும் நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் மேலே, விஜய் மேலேருந்து நிறைய பேர் நமக்கு என்ன கோவம்னா, விஜய் வெளிப்படையாக சொல்லணும். சினிமா துறையை நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. ஏன் டிபார்ட்மெண்ட்டு வந்தனால சொல்கிறோம், அவ்வளோ பண்ணுறாங்க அவங்க. வெளுத்து விடணும். விஜய் கிட்ட இருக்கக்கூடிய மாஸில் அவரெல்லாம் வெளுத்து விட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க அவங்க. அதனால் செந்தில் பாலாஜி தரப்பு அவன் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லுக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு விதிகாலத்தோடு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி ஸ்டாலினுக்கு வேண்டியப்பட்ட கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரி உமாநாத், அவர் வந்து மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய IAS IPS எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அவரை முதல்ல நீக்கணும்னு பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. ஏன், ஏற்கனவே 5 முக்கியமானவங்களாம் மாற்றிட்டாங்க. ஸ்டாலினுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு உமாநாத்தையும் மாற்றிட்டா ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? ஒரு 4 நாளாவது பொறுங்கப்பா. இப்போ என்னென்னா, உமாநாத் மேலே கேஸ் போட்டாங்க. அதனால் உமாநாத் இனிமேல் பல பேருக்கு ஃபோன் பண்ணுறது தடுக்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். ஏற்கனவே தீரஜ்குமார்லேருந்து முருகானந்தம் எதை மாற்றினதே ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இரக்கம். இன்னும் இரக்கம், பயத்தில் நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து வந்த முக்கியமான செய்தி வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜிலாம் பார்த்ததுக்கான விஜய் இது பெரம்பூரில் டக்குன்னு போய் கோலம் போட்டார் பாருங்கள். அது பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு. விஜய் கோலம் போட்டார். அடுத்த நாள் என்ன பண்ணுவார்னே தெரியல. ரோட்டில் இறங்கி நடக்க போகிறாரா? ஏன்னா இன்னும் 3 நாள் தான் ஆகுது. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனாலும் விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. திமுக அதிமுக பதறிட்டு இருக்குது.
ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 10,000 ரூபா செலவு பண்ண வேண்டியதுன்னு புலம்பி தீக்கிறாங்க திமுகவும் அதிமுக வேட்பாளர். என்னங்க பண்ணுறது? பல பேர் ஓட்ட பல ஊரில் கெடுக்கிறார். என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. அடுத்து ஒரு விசில் புரட்சி இருக்குங்கிறாங்க, மௌன புரட்சிங்கிறாங்க. நான் சொன்னேன் மௌன புரட்சி நாளில் சத்தமான புரட்சியே நடந்துட்டு இருக்குது. நீங்கள் தேர்தல் நாளைக்கு வாக்காளர்கள் மத்தியில் பாருங்கள், இளைய தலைமுறை எவ்வளோ பேர் நின்று ஓட்டு. என்னப்பா திடீர்னு தமிழ்நாட்டில் காலையில் இவ்வளோ கூட்டமாக நம்ம செய்தி போட போகிறோம், அந்த அளவுக்கு இருக்க போகுது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது. அவர் வீட்டில் உட்காந்தாலும் சரி, வெளியே வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் மாசு இருக்குது. அது இன்றைக்கி ஒரு பெரிய பேசும் பொருளாயிருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்து விஜய் பற்றி இன்னொரு மேட்டர் சொல்லணுன்னா, ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டார்ல, தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷாட்டையும் ரிப்போர்ட்டு, தினத்தந்தியில் ஒரு சர்வே பண்ணாங்க, இந்தியா டுடே சர்வே, ஸ்ரீராம், எல்லா சர்வேலும் ஒன்று தெரியுது. விஜய் அப்படிங்கிறவர் தள்ளி விடப்படக்கூடியவர் அல்ல. அவரும் ஒரு மிகப்பெரிய போட்டியாளர். மும்முனை போட்டி தான். தமிழ்நாடு இது வரைக்கும் இருமுனை போட்டி கடந்திருக்குது. இது இப்போது மும்முனை போட்டி. ஸ்டாலின் உழைக்கிறார், எடப்பாடி உழைக்கிறார், மோடி உழைக்கிறார். யாருக்காக உழைக்கிறார்கள்? 20 நாள் கஷ்டப்பட்டு 5 வருடத்தில் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உழைப்பு. விஜய் உழைக்கலைங்கிறீங்களே, இவங்கெல்லாம் எதுக்காக உழைக்கிறாங்க? அது அந்த செய்தி வேறு இப்போ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துருச்சுங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் பசங்க வீடியோ தட்டி விட்றாங்க. அதில் விஜய் ஆட்கள் சொல்லவே வேணாம். திமுக ஐடிவிங் வச்சு பண்ணுறதை இவங்க வந்து காசே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி விஜய் ஆட்கள் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய நாட்களில் இன்னும் சம்பவம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து அண்ணாமலையுடைய பேச்சு. அண்ணாமலை புட்டு வைக்கிறார் திமுக பற்றி. எவ்வளோ நிதி வந்தது, உங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, முதலீடுகள் எடுத்தீங்களே, என்ன தான் முதலீடுகள் எடுத்தீங்க, டாஸ்மார்க்கில் எவ்வளோ கொள்ளடிச்சிங்க, எவ்வளோ புதுசாக டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணீங்க, இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்டு திமுகவால் பதில் சொல்ல முடியுது. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் புள்ளி ஒருத்தவோடு பேசுகிறார். என்ன பண்ணுவீங்க? திமுக அமைதி காத்து கொண்டே இருக்கிறது. திமுக ஒன்று நம்பிட்டு இருக்குது, மறுசீரமைப்பில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே டெல்லியுடன் போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதை வச்சுக்கிட்டே வரக்கூடிய தேர்தலில் கரையேற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இப்போவும் சொல்கிறோம், திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மீது மக்களுக்கு அவ்வளோ பெரிய கோபம் இருக்கிறது. பணம் பணம் பணம். இது வரைக்கும் எவ்வளோ தேர்தல் நடந்துக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊரில் சரியான பணத்தை இறக்குறாங்க. திமுக இந்த தடவை இறக்கக்கூடிய பணம் சாதாரண பணம் இல்லை. இது வந்து கலைஞர் ஆட்சியிலையோ ஜெயலலிதா ஆட்சியிலையோ எந்த இந்தியாவில் கூட இவ்வளோ இறக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா, அடுத்த 5 வருஷம் இவங்களை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த தேர்தல் இருக்குல்ல, அடுத்த தேர்தலில் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருப்பாங்க. அதனால் திமுக அப்படிங்கிற ஒன்று இப்போது அடக்கி வைக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டகாலம். தமிழ்நாடை மாற்றிட்டு இவங்க அப்பா பேர் தாத்தா பேர் இது கூட வைப்பாங்க. அதுக்கும் ஒரு 10 பேர் வந்து இதான் திராவிட மாடலின் ஒரு பரிணாமம் கூட சொல்லலாம். என்ன பேசுறதுன்னு தெரியல. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.